G40. G43. 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 H1. Z50. 50 ஹைட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிக்கும். அதுக்கு அப்புறம் வந்து கூலண்ட் ஆன் பண்ணுங்க. இது இல்ல, அந்த பையன் வந்து இவன், அந்த பையன் வந்து அவன் பேர் தினேஷ். அவனுக்கு ஒரு 4 கிளாஸ் போயிருக்கு. 4 கிளாஸ் 5 கிளாஸ். இது ஸ்லேட். Not this guy. இருக்கும் அதேதான். 4 to 5 classes. Yes sir. He specifically asked for milling because he is working on a milling machine. VMC and HMC is working in there. That's why he asked to start the milling first. Okay, next நம்ம வந்து G00 Z2 2ன்ற ஹைட்டுக்கு அதுக்கு நிறுத்திடுறோம். end of block enter. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் தான் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். G01 Z minus 0.5 F100. ஓகேவா? ஜஸ்ட் மார்க்கிங் ப்ரோக்ராம்ன்றதுனால ஜஸ்ட் 0.5 மட்டும் இறக்கிடுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கட் எடுக்கிறோம். பிக்சர் சைடுல வச்சிருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் P1 பாயிண்ட்ல இருந்து P2 பாயிண்ட்க்கு மூவ் பண்றோம். P1 பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் 61 y0. P2 பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா x61 y15. ஓகே தானே? ஓகே, இதுக்கு வந்து அகைன் G01 x61 y15 இந்த பிளாக் என்டர். அதுக்கப்புறம் இது சொல்லுங்க, G01 G02 03 இருக்கு. clockwise and anti-clockwise? Yes, hello. Yes, anti-clockwise ன்றதனால என்ன கொடுத்துறோம்? G03 xy கோஆர்டினேட் சொல்லுங்க. x51 y51 y25. yes, y25. இந்த இடத்துல ஜஸ்ட் R10 ன்னு கொடுத்தாலும் ஓகே, இல்ல IJ வந்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, end of block enter. அதுக்கப்புறம் G01 x ஓட கோஆர்டினேட்ஸ் பாருங்க. இங்க இருந்து P3 ல இருந்து P4 க்கு போகணும். P4 ஓட இது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 10 ஆல்ரெடி மைனஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து இன்னும் ஒரு 8 மைனஸ் ஆகுமா? 8 மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளவு வரும்? 43 வருமா? இந்த இடத்துல 51 வந்துச்சு. 51 minus 8 43 வருமா? ஓகே, P4 ஓட பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். G01 x 43 y 25. ஓகே, y25 end of block enter. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வரும்? G02 1 சாரி G02 3 02. ஓகே, clockwise-ன்றதனால G02 x ஓட கோஆர்டினேட் சொல்லுங்க. வந்து 43 ல ஒரு 18 குறைச்சிருங்க. ஜஸ்ட் 25 வரும். கரெக்ட்டா? 25. 25. x ல 25, y ல y 25. IJ வேல்யூ சொல்லுங்க. சென்டர் வந்து அவுட் சைடுல இருக்கு. I வேல்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும். I வேல்யூ இங்க இருந்து இங்க போறப்ப எவ்வளவு வருது? 9 வந்துருமா? 18ல பாதி. அதுக்கப்புறம் எஸ் -9 வரும். ஓகே, சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா கால்குலேஷனுக்கு போயிடலாம். 4.358. ஓகேவா?
அது என்ன வேல்யூல வரும்? அது பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா சொல்லுங்க? அது இப்போ வாஸ்து வரும் சார். எஸ், மேல இருந்து வரதுனால அது வந்து பாசிட்டிவ்ல வரும். ஓகே சூப்பர். ம். ஓகே, I வேல்யூ -9, J வேல்யூ 4.58 4.358. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளாக் என்டர். அதுக்கப்புறம் அப்படியே டைரக்டா வந்து அந்த சைடு போயிருப்போம். G01 எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? இந்த இந்த இடம் இருக்குல்ல, இது அப்படியே மைனஸ்ல கொடுங்க. எக்ஸ்ல வந்து மைனஸ்ல கொடுத்துருங்க, ஒய்ல அப்படியே கொடுத்துருங்க. G01 எக்ஸ் -25 ஒய் 25 டேட்டா பிளாக் என்டர். அதுக்கப்புறம் இங்க ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? இது G02. நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 43, சாரி -43 y வேல்யூ 25. I வேல்யூ சொல்லுங்க. -9. -9 எப்படி வரும்? ஒரு நிமிஷம். இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தா பார்க்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து எஸ் -9. இது வந்து மேல போறதுனால பாசிட்டிவ்ல 4.583. 4.358. ஓகேவா? G02 x -43 y 25 I -9 J 4.358. I -9 J 4.358. ஓகேவா? ரெண்டா பிளாக் என்டர். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்க ஒன்று இருக்கா, P8 வரைக்கும் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? P8 ஓட வேல்யூ எவ்வளவு? எக்ஸ் வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 51. டோட்டலா இங்க இருந்து இங்க வரைக்கும் 61. இதுல 10 மட்டும் -51 அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் G01 x 51, சாரி -51 y 25 ரெண்டா பிளாக் என்டர். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் G03 x வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -61. அதே 661. எஸ், y வேல்யூ அதுல இருந்து ஒரு 10 கம்மி ஆயிடுச்சுன்னா 15. ஓகே, டைரக்டா R10. ஓகேவா? ரெண்டா பிளாக் IJ கொடுக்கலாம் இல்ல R10 கொடுத்துடலாம் சார். எப்படி வேணா கொடுக்கலாம். IJ வந்து நீங்க ரெண்டுமே வந்து ஒண்ணா தான் கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஒரே வேல்யூ தான் கொடுக்க போறீங்க. 10 கொடுத்தாலே அது வந்து நார்மலாவே எடுத்துக்கும். அதுக்கு நீங்க டைரக்டா R10 கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் G01 லீனியர் மூவ்மெண்ட் தானே அது. அவ்வளவுதான். y -25 x -61 x -61 y -25 x -61 y -25 end of block enter. அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் G03 x வந்து பாத்தீங்கன்னா அது 10 கம்மியா இருக்கு. -51 சாரி -51. ஓகேவா? y -25 சூப்பர். -25 ஓகேவா? R10 கொடுக்கலாம். R10 சூப்பர். ரெண்டா பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G01 x 43 y sorry x -43 -43 y -25. ஓகே, இந்த பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G02 x clockwise
கிளாக் வைஸ்ன்றதுனால 0.02 கொடுத்துருக்கோம். எக்ஸ் மைனஸ் 25. ரெண்டுமே மைனஸ் பிளஸ் தான் சார் வரும் ஐயும் ஜே வேல்யூ. ஆமா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ போட வேணாமா? ஒய் மைனஸ் 25. அதுக்கப்புறம் ஐ வேல்யூ எவ்வளோ வரும்? 9. 9 வந்து ஜே வேல்யூ வந்து வர இங்க பாருங்க ஃபர்ஸ்ட். இதுல வந்து சென்டர் வந்து இங்க இருக்கு. அப்போ ஐ வேல்யூ 9 வந்துரும். ஜே வேல்யூ பாருங்க மைனஸ்ல போகுது, கீழே போகுது. அதனால ஜே வேல்யூ மைனஸ்ல வரும். ஓகேவா? +9 ஜே வேல்யூ மைனஸ் 4.358. ஓகேவா? எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். நெக்ஸ்ட் G01 +25 வரும் சார். X25 பாசிட்டிவ். Y மைனஸ் 25. எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G43 சாரி G0 வந்து 02 X43 Y minus 25. ஐஜே வேல்யூ சொல்லுங்க. ஐ வேல்யூ அதே பாசிட்டிவ் 9. ஜே வேல்யூ அதே மைனஸ் தான் சார் வரும். மைனஸ் 4.358. எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் 41க்கு அப்புறம் 43 X43க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 51 வரைக்கும் போகணுமா? G01 plus 51 X51 Y25 minus 25. ஓகே, எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு G03 ஒன்று இருக்கா? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். G03 X வேல்யூ Y வேல்யூ சொல்லுங்க. X வேல்யூ அது வந்து 25. அது Y வேல்யூ பாத்தீங்கன்னா 61 வரும். 61 சூப்பர். 61 Y வேல்யூ வந்து -25 -15 எஸ். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ எந்த பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லுங்க. P17 வரைக்கும் வந்திருக்கோமா? இப்போ டைரக்டா வந்து G01 கொடுத்து P1 வரைக்கும் டைரக்டா போயிட வேண்டியதான். ஓகேவா? அப்போ G01 X61 Y0 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். ஓகேவா? இதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2ல என்ன பண்றோம்? ஜஸ்ட் 2m மேல தூக்குறோம். அதுக்கு G00 Z2. ஓகேவா? எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00 இப்போ என்ன பண்ணோம்? G91 இது வந்து Z ரெஃபரன்ஸ் 2ல வந்து ஹோம் பொசிஷன் அனுப்பணும். G00 G91 G28 Z0 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00 G91 G28 X0 Y0 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் M09 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். M05 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். M30 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். இப்போ நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம் கரெக்ட் தான். நானு அப்படியே ஒரு ஸ்டெப்பா அப்படியே மேல போயிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. ஓகேவா? இப்போ ரீசெட் கொடுத்துருங்க. அப்படியே ரீசெட் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ எடிட் மோட்ல இருக்கோமா? ஃபர்ஸ்ட் என்ன போடும்? ஆட்டோ மோடு போகணுமா இல்ல ரெஃபரன்ஸ் மோடு போகணுமா? அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஏன் ரெஃபரன்ஸ் மோடு போகணும்? அவ்வளவுதான். டூலையும் பெட்டையும் ஃபர்ஸ்ட் ஹோம் பொசிஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஆட்டோ மோட்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ரெஃபரன்ஸ் மோட்ல போட்டுக்கிறேன். Z ஃபர்ஸ்ட் அனுப்புறோம். அதுக்கப்புறம் Y, அதுக்கப்புறம் X. நீங்க வந்து எடுத்தோடனே Z தான் அனுப்பணும். அதுக்கப்புறம் XY தான் அனுப்பிக்கலாம். ஓகேவா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் Z அனுப்பணும். அதுக்கப்புறம் X வந்து அனுப்புறீங்களா இல்ல Y அனுப்புறீங்களா அப்படின்றது கன்சர்ன் இல்லை. ஓகேவா? எடுத்தோடனே Z வந்து ரெஃபரன்ஸ் பொசிஷனுக்கு அனுப்பிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆட்டோ மோடு போட்டாச்சு. சிங்கிள் பிளாக் மோடு போட்டு ஒரு பிளாக்கா நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா?
ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிப்போம். ஓகே கொடுத்துறேன். இப்போ ஒரு பிளாக்கா இதாகும். நெக்ஸ்ட் ஹலோ ஜி கேக்குதா? கேக்குது சார். மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே Z50 ல வந்து நிக்குது. அதுக்கப்புறம் G02 சாரி G00 Z2க்கு 2 mm ல போய் நிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கட் டெப்த் ஆஃப் கட் 0.5 கொடுத்துருக்கோம். ஃபீட் 100 ஃபர்ஸ்ட் கட்டு. அடுத்தது அந்த G03 ஸ்ட்ரைட் உள்ள போயிருக்கு. ஸ்ட்ரைட் கட்டு. ஓகேவா? இது வரைக்கும் இதோட கட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 2ல வந்து 2 mm தூக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹோம் பொசிஷன் அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் பெட் வந்து ஹோம் பொசிஷன் அனுப்பியாச்சு. M09 கூலண்ட் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ ஸ்பிண்டில் ஸ்டாப் ஆயிருச்சு. இது ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரிவைண்ட். சிங்கிள் பிளாக் மோட தூக்கிட்டு ஒர்க் பீஸ் போயிட்டு ஸ்டாக் அண்ட் WCS கொடுத்து ஒர்க் பீஸை மாற்றிக்கணும். இதுல ரீப்ளேஸ் ஒர்க் பீஸ்ன்றது பிக்கா இருக்கான்னு பார்த்துருக்கேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இது அழுத்தீங்கன்னா ஓகேவா? தெரியுதா இங்க ஒர்க் பீஸ் நம்ம இது பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாவே மூவ் ஆயிடும். அந்த இடம் எந்த இடம் தெரியுதா? இந்த இது கொடுத்தோம் பாத்தீங்களா, X61 Y0 கொடுத்தோம் பாத்தீங்களா கடைசியா, அதுல வந்து இது என்ன கொடுத்துருக்கோம்னா G00 கொடுக்காம சாரி G03 கொடுக்காம G01 கொடுத்துருப்போம். இல்ல R10 கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேவா? இங்க பாருங்க, X61 Y-15 கொடுத்தோமா, இதுல R வேல்யூ மட்டும் கொடுக்கல. அதனால என்ன பண்ணிருச்சு, G01 நினைச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா மூவ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? தெரியுதா? இதுல என்ன பண்றேன், R10 மட்டும் ஆட் பண்றேன். என்டர் அப்படியே கொடுத்துறேன். அதே பிளாக்லயே ஆட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் பீஸ் WCS போயிட்டு ரீப்ளேஸ் ஒர்க் பீஸ் கொடுத்துட்டு இது ஆட்டோ மோடு போயிட்டு ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா வந்திருக்கா? தெரியுதா? இப்போ கரெக்டா இப்ப வந்திருக்கா? இந்த இடத்துலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. தெரியுதா? இங்க வந்துட்டு இப்படி மேல ஏறி இருக்கு. Y வேல்யூ மாத்தி கொடுத்துருக்கோம். கரெக்டா தான் இருக்கு. ஏறி வந்திருக்கு. ஓகே, இது என்னன்னு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? மத்ததெல்லாம் புரிஞ்சுல உங்களுக்கு? ப்ரோக்ராம் மட்டும் லிங்க் அனுப்பிச்சிருங்க சார். ஓகே ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் இதுல பவர் பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் இங்கேயே அப்படியே ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை மட்டும் உங்களுக்கு அப்படியே இது பண்ணி அனுப்பிடுறேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அனுப்பிடுறேன்.
இங்க வந்து அந்த ப்ரோக்ராம் ட்ரீ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஓகே. அந்த சிமுலேட்டர் கூட நான் போட்டு பார்த்துருக்கேன் சார். இந்த ப்ரோக்ராம் பவர் பாயிண்ட் தான் இருக்கு. பவர் பாயிண்ட் தானே, அதுவும் அனுப்புறோம். இதையும் வந்து உங்களுக்கு இமேஜ் அனுப்பிடுறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஓகே. ஓகே, இப்போ பாருங்க ஸ்கிரீன்ஷாட் இங்க இருக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் அனுப்பியாச்சு. இந்த இதையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன், இந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேவா? இல்ல பவர் பாயிண்ட் அது எப்போதும் போல அனுப்பிடுறேன். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுல? இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கால் பண்ணுங்க. ஓகே ஓகே ஜி. வீடியோ அனுப்பிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க.